எப்பன்னா யோசிச்சிருக்கீங்களா? இந்த நாட்டையும், நாட்டு மக்களையும் காக்கிற சோல்ஜர்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் கமாண்டோஸ். வேர்ல்ட்லேயே 3rd பவர்ஃபுல் மிலிட்ரினா அது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான். இதில் சேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் யுவர் ரேங்க், ஏரியா, ரிஸ்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து சேலரிஸ் வேரி ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ஃபான்னு ஒருத்தர் இருக்கிறான், சார்லின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆல்ஃபாவுக்கு 5 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. சார்லி இப்போ தான் ஜாயின் பண்ணுறான். ஆனால் சேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சார்லி ஆல்ஃபாவோட அதிகமாக வாங்குவான். ஏன்னா சார்லி ரிஸ்க்கான ஏரியாவில் இருக்கிறான். ரிஸ்க் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, அப்புறம் அந்த ஆட் ஏரியா அலவன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் அவனுக்கு வரும். பட் ஆல்ஃபாவுக்கு வந்து ரிஸ்க் இல்லாத ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டரில், அப்புறம் காமனாக அந்த ஹெட் குவார்ட்டரில் மாதிரி அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்ததால அவனுக்கு கம்மியாக சேலரி வாங்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நேவியில் ஷிப்புக்குள்ளே இருக்கிறவன் ஒரு சேலரி வாங்குவான், ஷிப்புக்கு வெளியே இருக்கிறவன் ஒரு சேலரி வாங்குவான். ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைட்டில் போகிறவன் ஒரு சேலரி வாங்குவான், ஃப்ளைட் கீழே இருக்கிற பைலட் ஆகிறவன் ஒரு சேலரி வாங்குவான், கீழே கிரவுண்ட்ஸ்மேன் ஒரு சேலரி வாங்குவான். ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மிலிட்ரி அலவன்ஸ் ஒன்று இருக்கும், ரிஸ்க் அலவன்ஸ் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதே சேலரி அடுத்த போஸ்டிங்கில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதை விட அதிகமாகவும் கிடைக்கும், இல்லை இதை விட கம்மியாகவும் கிடைக்கும். டிபெண்டிங் ஆன் யுவர் ஏரியா அண்ட் ரிஸ்க்கை பொறுத்து. மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் இப்போ எந்த ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணாலும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லைக் சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, எந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணாலும் உங்கள் பேசிக் பே 21,700. இயர்லி உங்களுக்கு 700 இன்க்ரிமெண்ட் ஆகும். அது இல்லாமல் டிஏ, இப்போ டிஏ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 53% தராங்க. இப்போ ஜான்வரிலேருந்து 56 மாறும்ன்றாங்க. இப்போ அடுத்த ஒரு 6 மந்தில் 59 மாறும். அதுக்கப்புறம் பே கமிஷன் 9 வந்துடும். பே கமிஷன் 8 வந்துடும். இந்த டிஏல போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸாக ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மிலிட்ரி அலவன்ஸ், நேவியில் இருக்கிறவங்களுக்கு ஷிப் அலவன்ஸ், அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளைட் அலவன்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா ஏறிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஏரியாவில் தான் அவங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் ஸ்டார்டிங் 5,000லேருந்து 22,000 வரைக்கும் டிபெண்டிங் ஆன் த ஏரியா. இப்போ எக்ஸாம்பிள் சத்தீஸ்கரில் தான் இருக்கல அதிக ரிஸ்க், சத்தீஸ்கர் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அங்கே டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 ரிஸ்க் அலவன்ஸ் மட்டும் வரும், சேலரிலாம் போக. இப்போ நார்த் ஈஸ்ட்டில் இந்த ஜார்க்கண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 to 12,000 வரும் ரிஸ்க் அலவன்ஸ். அப்புறம் அஸ்ஸாம்லலாம் 7,000 வரும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ் 53% சொன்னல, அது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, ரம் அலவன்ஸ், ஹார்ட் ஏரியா அலவன்ஸ், மவுண்டெயின் ஏரியா, அப்புறம் ரேஷன் மணி போன்ற 30 வகையான அலவன்ஸ் உங்களுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்கள் ஸ்டார்டிங் சேல்ரி, அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு பெட்டாலியனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி சேல்ரி, இந்த அலவன்ஸ்லாம் சேர்த்து மினிமமே 40Kக்கு மேலே தான் நீங்கள் வாங்குவீங்க. மேக்ஸிமம் 60 to 65K வாங்குவீங்க. இப்போ 2026 பே கமிஷன் 8 வேறு வரப்போகுது. அதில் பேசிக் பே எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறவங்க. பேசிக் பேயே வந்து 41K தான் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மினிமம் சேலரியே கையில் 55K தான். இந்த சேலரிலாம் போக அதர் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு மிலிட்ரி கேன்டீன், அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் போலீஸ் கேன்டீன் ஒன்று இருக்குது. அதுவும் மிலிட்ரி கேன்டீன் மாதிரி தான். மிலிட்ரி கேன்டீனில் என்னென்னா நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த போலீஸ் கேன்டீனில் வந்து ஜிஎஸ்டி மட்டும் இருக்கும். அது இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீ லிக்விட் இருக்கும், குவார்ட்டர் ஃபெசிலிட்டிஸ், வெல்ஃபேர் ஃபண்ட் போன்ற அனைத்து ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் 2026 இந்த யூபிஎஸ் வரப்போகுது. அதுபடி நீங்கள் மினிமம் 10 இயர்ஸ் சர்வீஸ் செஞ்சாலே உங்களுக்கு பென்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதியும் செய்து தரப்படும். அதாவது ஆயுஷ்மான் கார்டுன்னு உங்களுக்கு ஒன்று தருவாங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸில் இருந்தீங்கன்னா. அதுபடி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 10 lakhs வரைக்கும் ஆப்ரேஷன் பர் இயர் ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம். என்னடா இவன் இவ்வளோ நல்லா பேசுகிறானே, இவ்வளோ சேலரி வருதே, ஜாயின் பண்ண உடனே ஒரு லோனை போட்டு வீடை கட்டிடலான்னு யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வேலையில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு டியூட்டியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 40K சேலரி வாங்குறீங்க. அதாவது என் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் அஸ்ஸாமில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ 40K சேல்ரி. இப்போ அங்கேருந்து என் கம்பெனி மூவ்மெண்ட் ஆர்டர் ஆகி மணிப்பூர் வந்துச்சு. அந்த இடத்துல ரிஸ்க் அலவன்ஸே கட்டுன்ட்டாங்க. என்ன ரிஸ்க் அலவன்ஸ் தரது கவர்மெண்ட்டுக்கே தெரில. அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருந்த அந்த 7,500ன்ற அந்த ரிஸ்க் அலவன்ஸை கட் பண்ணி இப்போ புது அலவன்ஸோ வராமல் எனக்கு ஒரு 2 months எந்த அலவன்ஸுமே வரல. ஆல்ரெடி வந்துட்டு இருக்க 40,000ம் வரல. இப்போ ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த சேலரியும் வரல. மறுபடியும் அந்த ட்ரைனிங்கில் வாங்குகிற சேலரியே வாங்கிட்டு இருந்தேன். நான் 30,000 34,000 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அப்பாடா நமக்கு 40,000 தான்டா சேலரி, இப்போ ஒரு ஹோம் லோன் போடுவோன்னு ஒரு லோனை போட்டிருப்பீங்க.
உங்கள் சேலரியிலேருந்து மந்த்லி ஒரு 25,000 to 30,000 அது வந்து கட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற 10,000 வச்சு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதோ அப்படியே ரொட்டேஷனில் வச்சுருப்பீங்க அந்த மணியை. பட் இப்படி பண்ணுறதால இந்த ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு உங்கள் கம்பெனி மூவ்மெண்ட் ஆர்டர் ஆனதால் இப்போ அந்த சேலரியும் பழைய சேலரி கட் பண்ணிட்டுக்கிறாங்க உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகும். அப்போ அந்த புது ஏரியாவுக்கு போன அந்த அலவன்ஸ் உங்களுக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மந்த் இல்லை 7 மந்த்ஸ் கழிச்சு மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு பல்காக ஒரு 1 லேக்கா 2 லேக்கா போட்டுருவாங்க. அதுக்கு தான் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேலரியும் கன்ஃபார்ம் இல்லை. உங்கள் பேசிக் பே அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் ஹெச்ஆர் இது தான் கன்ஃபார்ம். அதை சேர்த்து என்ன சேலரி வருதோ அதை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இது போக ரிஸ்க் அலவன்ஸ், அந்த ஹெச்ஆர், அந்த ஸ்பெஷல் டியூட்டி அலவன்ஸ், அப்புறம் எலெக்ஷன் போனால் அந்த ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரது தான். அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதெல்லாம் மந்த்லி வரும்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட ஃபஸ்ட் சேலரி எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், ஒரு சேலரி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேறு எதனா ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ப்ளீஸ் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுகிறேன் அடுத்த டாப்பிக்கில். சராசரியாக ஒரு இந்தியன் குடிமகனோட ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 lakhs தான். பட் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறதால உங்களுக்கு அதை விட ஒரு 4 or 5 lakhs எக்ஸ்ட்ராவே வரும். நீங்கள் மினிமம் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ண ஃபோர்ஸில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 5 lakhs எதிர்பார்க்கலாம் ட்ரைனிங் டைமில். ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் டியூட்டிக்கு போனீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs எதிர்பார்க்கலாம்.